ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமேன். இந்த காலவெல்ல எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. தேவன் 7 மாதங்கள் 8 மாதங்கள் கடக்க பண்ணி இந்த 9வது மாதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் முதல் வாரத்தில் நம்ம உட்காந்துருக்கிறோம். அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதி முதல் வாரத்தில் அப்படின்னா வழக்கமாக நம்முடைய ஆராதனை எப்படி இருக்குன்னா வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கும். கரங்களில் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அப்போது இந்த செப்டம்பர் மாதம் 2024 முதல் தேதியில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை நடத்தினார், ஆண்டு கொண்டார், நம்மை வழி நடத்தினார், ஆலோசனை கொடுத்தார், நம்மை போஷித்தார், நம்மை தப்புவித்தார். கரங்களில் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தேதியாக இருக்கிறனால இது வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறபடினால இந்த மாதத்திற்குள்ள வாக்குத்தத்த அந்த காரியங்களை அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க நாம் என்ன செய்திருக்கோம்? கூடியிருக்கோம். இதுதான் நம்முடைய சபையினுடைய வழக்கம். ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நாளில் இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச போகிற வார்த்தை, சரி, வாக்குத்தத்த வார்த்தை அப்படின்னா நாம் கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நம்மோடு இடைபெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த இடைபெறுகிற அந்த காரியமானது நம்மோடு பலிக்கும்படியாக தான் அந்த வார்த்தையானது பேசுகிறார். அல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தைக்கும் அவர் பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி வித்தியாசம் இருக்கக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தையும் அவர் பேச வார்த்தையும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் குறைகள் காணப்படும், நம்முடைய பேச்சில் குறைகள் காணப்படுகிறது. பேச்சில் என்ன செய்கிறது? குறைகள் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா முரண்பாடு, பொய், ஏமாற்றுகிற அந்த காரியம், அந்த தந்திரம், இதெல்லாம் நம்முடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறபடினா நம்ம வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா அது தேவன் பேசின வார்த்தை போல இல்லாத இருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் பேசினார் அப்படியே நடக்கும், நாம பேசலாம் அப்படியே நடக்கும். ஆனால் அவர் பேசினது போல இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? முரண்பட்டதாக இருக்குது, எதிராக இருக்கிறது, வஞ்சகமாக இருக்கிறது, பொய் சொல்லுவதாக இருக்கிறது, ஏமாற்றுவதாக இருக்கிறது. இது ஏமாற்றுகிறது, பொய் சொல்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்மை நாமே என்ன செய்கிறோம்? ஏமாற்றுகிறோம், நமக்கு நாமே பாவத்தை உண்டாக்குகிறோம், நமக்கு நாமே பொய் சொல்லிக்கொள்கிறோம். நம்முடைய ஐடென்டிட்டியை நம்முடைய வார்த்தையின் மூலமாக இழக்கின்றோம். ஆகையினால தான் நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இல்லாது இருக்கிறது. ஆனால் நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை போலதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறான். ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்மலாம் கூடியிருக்கிறோம், என்னை சேர்த்தான் சொல்கிறேன். எத்தனை வார்த்தைகள் சரியாய் பேசியிருக்கிறோம், எத்தனை வார்த்தைகள் நாம் சரியாய் பேசவில்லை என்று ஒரு பிக்சர் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடம் புரண்டு இருக்கிறது. அப்போது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சரியாக இருக்கணும், அப்ரைட்டாக இருக்கணும், நீதிமானுடைய வார்த்தையாக இருக்கப்பட வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வார்த்தை அவரை போல இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அப்போது இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் முதல் ஞாயிற்றுக்கிழமையே 1ஆம் தேதியாக இருக்கிறபடினால இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும், இன்னும் சொல்லாமல் ஒவ்வொரு மணித்துளியும் அவர் நம்மோடு பயணிக்க விரும்புகிறார். தேவன் எப்பொழுதெல்லாம் நம்மை சந்திக்கின்றாரோ சந்திக்கும் பொழுது ஏதோ வந்துட்டு வெறுங்கையோடு போகிறவர் அல்ல, வந்து ஏதாவது கொடுக்கிற தேவனாக தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில தான் அவருடைய பண்பு, அவர் கேரக்டரே அப்படிதான். என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், அப்படி தான் வர்றார், சும்மாலாம் வர்றதே கிடையாது. அப்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க, ஆலோசனை கொடுக்க, நம்மை தப்புவிக்க அவர் வார்த்தையை பேசுகிறார். என்ன வார்த்தை இந்த மாதத்திற்கு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தமாக அவர் பேசுகிறார் என்றால் வாசிங்க, யோசுவா 3:5 வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். கண்களை மூடுவோம். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில்
முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே கூடி வந்திருக்கிற எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவரே இந்த வார்த்தையோடு நாங்கள் பயணிக்க, இந்த வார்த்தை எங்களுக்குள் ஒரு அனுபவமாக, இந்த வார்த்தை எங்களோடு பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி, வாக்குத்தத்தத்தின் மூலமாக எங்களோடு உறுதி பண்ணப்பட்ட ஆண்டவரே இந்த நாளுக்காக, இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். இதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மனது, எண்ணம் ஆண்டவரை திறந்திருக்க, இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. நான் மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கட்டும். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இங்கே யோசுவா ஜனங்களை நோக்கி அப்படிங்கிறாங்க. அப்படி என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. இதனுடைய வரலாற்று பின்னணி என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்து ஒரு தலைவனை தேவன் நியமித்து, அந்த தலைவன் மூலமாக அந்த தலைவனோடு இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். அந்த தலைவன் யாரு, அந்த மனுஷன் யாருன்னா மோசே. இப்போ மோசே என்ன செய்கிறான் அப்படின்னா, மரித்து போய்விட்டான். அவனுக்கு அடுத்த லீடர் யாரு, யோசுவா. அவனுக்கு அடுத்த லீடர் யாரு, யோசுவா. கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமே ஆமே. ஒரு தலைமையின் கீழே வந்தாச்சு இன்னொரு தலைமை, புது தலைமை இல்லையா? அப்போ இந்த புது தலைமையின் கீழே யார் இருக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த புது தலைமையை ஏற்பதற்கு யோசுவா இருக்கிறான். அப்போ யோசுவாவோடு தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், ஒரு வரலாற்று சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. என்னவென்றால், அதிகாலமே யோசுவா எழுந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். இப்போ கானான் தேசம் எல்லாம் என்ன செய்தாங்க, சுதந்தரிப்பதற்காக, கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக இதற்கு முன் இருந்த எல்லா ஜனங்களையும் என்ன செய்தாங்க, மேற்கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அங்கேயும் இருக்கிறானுங்க ஜனங்கள், ஜெயின்ஸ்லாம் இருக்கிறானுங்க. வனாந்தரத்தில் எவ்வளவோ காரியங்கள்லாம் நடந்தது. முறுமுறுத்தாங்க, பசி வந்துருச்சு, தண்ணி தாகம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் தேவனை எதிர்த்து முறுமுறுத்தாங்க. அந்த காரியத்தெல்லாம் 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன செய்தாங்கன்னா நடைபயணமாக வந்தாங்க. 40 நாள் வர வேண்டிய அந்த இடம், எத்தனை நாள் வந்தாங்க, 40 நாள் வர வேண்டிய அந்த பிரயாணம் 40 வருஷமாக அவர்களுக்கு அது மாறினது. அப்போ தேவனோடு என்ன செய்தாங்க, போரிட்டாங்க. போரிட்டு எல்லா காரியம் முடிந்தது. இப்போ யோர்தானை வந்து முன்பாக நிற்கிறாங்க. எதற்கென்றால், இந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்காக அங்க வந்து யோர்தான்ல வந்து ராத் தங்கினார்கள். என்ன செய்தாங்க, யோர்தான்ல வந்து ராத் தங்கினாங்க. அப்போ அங்க ராத் தங்கி 3 நாள் சென்றமென்று அங்க பாளையத்தில் இருந்த எல்லா அதிபதிகள்னா கோத்திரத்தினுடைய தலைவர்களை என்ன செய்தாங்க, இங்கே யோசுவா அழைப்பித்து ஜனங்களை நோக்கி, நான் 3 வாசிக்கிறேன், 3:3, யோசுவா 3:3. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் அப்படின்றான். சரி, அடுத்தது, உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரம் இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். சரி, இப்போ மறுபடியும் சொல்றான். யோசுவா 5 நான் வாசிக்கிற, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தை. இந்த வார்த்தை தான் நாம இந்த மாதத்திற்கான 2024 செப்டம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. கரங்களை சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நாம பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைக்குள்ள என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கு, அது நமக்குள்ள எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துட்டு இந்த வார்த்தை இந்த மாதத்திற்குள்ள
எப்படி நம்மோடு கடந்து வருகிறது, அது பயணிக்கிறது என்பதை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கடந்த மாதத்தில் நம்ம எதை குறித்து தேவன் நம்மோடு பேசினார், வாக்குத்தத்தத்தை என்ன குறித்து பேசினார்? யோபு 5:9 தெரியுமா உங்களுக்கு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபு 5:9 கடந்த மாதத்தில் தியானித்தோம். அந்த வார்த்தையானது லிட்ரலாகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? பலித்தது, பயணித்தது, நாம் அதை அனுபவித்தோம். முடியாது, இது எப்படி முடியுமோ நடக்குமோ என்று இருந்த அந்த நேரங்கள் எல்லாம் தேவன் மாற்றி, அவரால் மாத்திரம் முடியும், என்னால் மாத்திரமே இது முடியும் என்று சொல்லி தேவன் முடியாத நேரங்களை நமக்கு முடித்து வைத்தார். கரங்களை தள்ளல சொல்லுங்க ஆமே அல்லேலூயா. கரங்களை தள்ளல சொல்லுங்க ஆமே அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் வெறுமனையாய் வந்து விட்டு போகல. நாம அந்த வார்த்தையை பெற்று அந்த வார்த்தை நம்மோடு பயணித்து அது நமக்கு அனுபவமாகத்தான் இருக்கிறதே ஒழிய வேற ஒன்று இல்லை. இப்போ யோசுவா 3:5 ஆண்டவர் பேசுகிறார், அதாவது கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று. அதற்கு முன்பாக 2 விஷயம் இருக்கு. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். யாரு? யோசுவா. அப்போ யோசுவா என்றால் அந்த மனுஷன் மோசைக்கு அப்புறம் 2வது தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு தலைவராக அல்லது வழிநடத்துவனாக அல்லது இரட்சகனாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாக என்ன செய்யறான்? அவன் நிற்கிறான். என்ன செய்கிறான்? நிற்கிறான். மோசேனா என்ன பேரு? மோசேனா என்ன அர்த்தம்? வெரி குட், எக்ஸலண்ட். மோசே என்றால் என்ன? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். மோசே என்றால் அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டான். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டான் அவனுடைய பேர். அதுதான் அவங்க எகிப்தில் உள்ளவங்க அந்த பார்வோனுடைய குமாரத்தி, அவள் ஒரு பிள்ளைய தண்ணீரிலிருந்து எடுத்ததுனால மோசே அப்படின்னு பெயர் வச்சான். மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். சரி, இப்போ யோசுவா என்று இவனுக்கு பெயர். 2வது தலைமைத்துவம் மோசைக்கு பிறகு. யோசுவா என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவா என்றால் தேவன் என் ரட்சிப்பு என்று அர்த்தம். தேவன் என் ரட்சிப்பு என்று அர்த்தம். ஜெகோவா இஸ் மை சால்வேஷன் என்று அர்த்தம். அப்போ யோசுவா என்றால் யெகோவா ரட்சிப்பு. அப்போ யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றான். அப்படி என்றால் யெகோவாவுடைய ரட்சிப்பு இந்த ஜனங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையை இந்த யெகோவாவுடைய ரட்சிப்பு பேசுகிறது. யெகோவாவுடைய ரட்சிப்புனா யோசுவா பேசுகிறான் என்று அர்த்தம். சரி, அப்போ உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று இங்கே யோசுவா பேசுகிறான். என்ன கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள், இந்த ஜனத்தினுடைய அந்த வழியில தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அந்த ஜனம்தான் இந்த பூலோகத்தில் விசேஷித்த ஜனம். அந்த ஜனம்தான் இந்த பூலோகத்தில் மேசியா வருவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம்தான் உள்ள இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை காட்டிலும் மேன்மையாக கருதப்பட்ட அல்லது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். கரங்கள் சொல்லுங்க ஆமே அல்லேலூயா. இந்த ஜனத்தை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏதோ எகிப்து தேசத்தில் உள்ளவனை பற்றி அல்ல, ஏதோ கிர்காசியனை பற்றி அல்ல, எபூசியனை பற்றி அல்ல, ஈவியரை பற்றி அல்ல, இன்னும் பெலிசியனை பற்றி அல்ல, அம்மோனியரை பற்றி அல்ல, மோவாபியரை பற்றி அல்ல, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொந்த ஜனம், அவரால் நடத்தப்படுகிற பகலிலே மேக சம்பவமாகவும் இரவில் அக்னி சம்பவமாகவும் தேவன் அவர்களோடு நடந்த அந்த காரியம். இன்னும் சொல்ல போனா வரலாற்று அறிஞர்லாம் செங்கடலை அவங்க கடந்து போனதே ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பமையா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறார்? கொரிந்து சபைக்கு பேசுகிறார். அப்படி என்றால் இந்த ஜனம் செங்கடை தாண்டி தான் வந்துட்டாங்க, அனுமானமா ஞானஸ்தானத்தை பெற்றுட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்து இந்த யோசுவா சொல்றா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் சாங்டிஃபை என்று வருகிறது. இந்த பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறது என்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி என்றால்
இவர்களிடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு. இதுல அவர்களுக்குள்ள, அவருடைய வாழ்க்கைக்குள்ள, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதோ பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. ஆகவேதான் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டிய நிலைக்கு, அப்படிப்பட்ட அந்த காரியத்துல, அப்படிப்பட்ட நிலையில அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை பெற்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படி என்றால் பரிசுத்த குலைச்சல் ஏதோ அவர்களுக்குள்ள இருக்கின்றது என்பதை பற்றி தான் இந்த வார்த்தை பேசுகிறது. பரிசுத்த குலைச்சலோடு இருக்கிறாங்க. முதல்ல பரிசுத்தம், பரிசுத்த குலைச்சல், அதை பத்தி பேசிடுவோம். பரிசுத்தம் என்றால் அந்த நாட்கள்ல தேவனை முகமுகமாய் சந்திக்க முடியாது. பரிசுத்தம் மனுஷன் மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும், சந்திக்க முடியும், அவரோடு உறவாட முடியும், அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை பெற முடியாது, அவரை அடைய முடியாது, அவரை பார்க்க முடியாது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏதோ பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது. என்ன குலைச்சல் அப்படின்னா, அங்கிருந்து வந்தவங்க என்ன அப்படின்னாக்கா, எரிகோவுக்கு வர்றாங்க. எரிகோவுக்கு வந்து யுத்தங்களை செய்கிறாங்க. அதற்கு முன்பாக வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்தவன் எல்லாம் செத்து போயிட்டான். எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லி இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை சாக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட எல்லா பயலும் செத்துட்டான். அவனுடைய பிள்ளைகளும் அவங்களோட இருக்கிறாங்க. இப்போ வளர்ந்து நிற்கிறாங்க. யோர்தான்கிட்ட வந்து நிற்கிறாங்க. யோர்தானை கடக்கணும், கானானுக்குள்ள உள்ள நுழையணும். எவன்லாம் முறுமுறுத்தானோ வனாந்தரத்திலேயே என்ன செய்துட்டாங்க? மரித்துட்டானுங்க. அவனுடைய பிள்ளைகள் வர்றாங்க. அவனுடைய பிள்ளைகள் வர்றாங்க. அப்போ தேவன் அவர்கள் நடுவில் அற்புதம் செய்வதற்கு தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டிய நிலையில தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள அல்லது மனுஷன் மத்தியில அல்லது மனுஷனோடு அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால், அந்த மனுஷன் அந்த அற்புதத்தை பெற, அந்த அற்புதத்தை அவன் ருசிக்க, அந்த அற்புதத்தை அவன் அனுபவிக்க ஒரு தகுதி வேண்டும் அவனுக்கு. அது என்னவென்றால், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கர்த்தர் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, மிரக்கல் பண்ண முடியாது. அவர் பேசின வார்த்தைகள் செயல்பட முடியாது. பேசின வார்த்தைகள் செயல்பட முடியாதுன்னா அது செயல்படும். ஆனால் அந்த செயல்பட வேண்டிய அந்த காரியம் இவருடைய வாழ்க்கையில் தனி மனிதனுக்குள்ள செயல்பட முடியாதபடிக்கு அவருடைய பாவம் அவருக்குள்ள இருக்கிறபடினால செயல்பட முடியாது. தேவனால் ஒன்றும் கிடையாது. இவர்களுடைய பாவமே தேவனுடைய வல்லமை தடை பண்ணுகிறதாக இருக்கிறது. யோசுவா சொல்றான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது எபிரேய வார்த்தையில கோதேஷ் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பேசப்பட்டிருக்கு. நாம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் சாங்டிஃபை என்று இருக்கிறது. தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் சரியாக தான் இருக்கு. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், சாங்டிஃபை யுவர்செல்ஃப் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையும் சரியாக தான் இருக்கு. ஆனால் எபிரேய வார்த்தையில் கோதேஷ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பி ஹோலி என்று அர்த்தம். கோதேஷ் என்றால் பி ஹோலி. அடுத்தது இந்த கோதேஷ் என்று சொல்லப்பட்டா இந்த பி செப்பரேட் என்று அர்த்தம். முதல்ல பி ஹோலி, பி செப்பரேட், அதுக்கு அடுத்து பி செட் அப்பார்ட் என்று சொல்ல, அதாவது நாம அதிலிருந்து தனியாக இருக்கக்கூடிய நிலை தான் டு பி செட் அப்பார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பி செப்பரேட் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களைப் போல நீங்கள் இல்லாது அற்புதங்களை அனுபவிக்க, அதை ரிசீவ் பண்றதுக்கு உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கி கொண்டு நீங்க எப்படி இருங்கன்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருங்க என்று சொல்லிதான் என்ன செய்கிறார்? யோசுவா சொல்றார் கோதேஷ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இது பழைய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரத்யட்சமாய் தேவனுடைய வல்லமையை பார்த்தவங்க, அனுபவித்தங்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், எங்க போனாலும் ஜெயம். தேவன் அவங்களோட பேசுறாரு, அக்னி மதிலோடு பேசுறாரு, இடி முழக்கத்தில் அவர் பேசுறாரு, பயங்கரமான சத்தம்லாம் தேவன் வானத்திலிருந்து அவங்களோட பேச எல்லாம் கேட்டாங்க, காது வழியா கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும் அவங்களுக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்குள்ள இருக்கு. ஏனென்றால் ஆதாமுடைய வித்து,
என்னதான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் அந்த தேவ ஜனத்துக்குள்ள யார் இருக்கிறா? ஆதாமுடைய வித்து ஜென்ம சுபாவம் இருக்கின்றபடியினால்தான் பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை அவங்க உள்ளாக கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் தேவனுக்கு முன்னாக நிற்கிறாங்க. அது அப்படியே வைங்க. இந்த எங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. இது 16ல் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அப்படியே வச்சுங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடும், பரிசுத்தமாக்கு பண்ணுங்க அப்படிங்கிறதுல ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடும். இது பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த நிலையில, பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய நிலையில தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக, யோசுவாவுக்கு முன்பாக. சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடும். எங்கன்னா வாசிங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 6:11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர், மறுபடியும் வாசிங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. நிறுத்துங்க. எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நீங்கள் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வரைக்கும் வாசிங்கன்னா உலகத்தில் எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு திருட்டுத்தனம், எவ்வளவு பாவ செயல், என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? லிஸ்ட் பண்ணிட்டாரு. அம்மா அப்பா இருக்கும்போது என்ன செய்கிறீங்க, அம்மா அப்பா இல்லாத போது என்ன செய்கிறீங்க, அம்மா அப்பா இருக்கும் பொழுது பாத்ரூமில் என்ன நடக்குது, அம்மா அப்பா இருக்கும் பொழுது பெட்ரூமில் என்ன நடக்குது, உலகத்தில் என்னென்ன பசங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா விஷயமும் இந்த 1 கொரிந்தியர் 6:1லிருந்து 10 வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பேசப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமான செயல்களை எல்லாம் அப்படியே லிஸ்ட் போட்டார், அப்படியே பிரதிபலிச்சிட்டார், கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சிட்டாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையினால தான் சொல்றாரு, உங்களில் சிலர், இன்னும் சொல்லப்போனால் உங்களில் பலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பயிலுமே அப்படி தான் இருக்கிறானுங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளா இருந்தீர்கள்ன்றா மேலே சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க. ஆயினும், வாசிங்க, ஆயினும் நாமத்தினாலும் ஆவியினாலும் என்ன பட்டீங்க? கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, இப்ப நீதிமானா இருக்கிறீங்க. போதும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய இரத்தத்தினால ஆவியினால வழி நடத்தப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட இருக்கக்கூடிய நீதிமான். அப்ப நீதிமான் யாரு? கழுவப்பட்டிருக்கான், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கான். இதுதான் நம்முடைய நிலைமை. அப்போ யோசுவா இப்போ இருந்து அவன் வார்த்தையை சொல்லுவானானால், யோசுவா சொல்லுவானானால் என்ன சொல்லியிருப்பான்? நேரா வாங்க, தேவன் உங்களுக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று சொல்லியிருப்பான். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை அவன் பேசி இருக்க முடியாது, முடியாது, முடியாது. ஏனென்றால் இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணனாலே பயங்கரமான ஆட்கள். ஏன்னா உங்களில் சிலர் இப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா அந்த சபையில கொரிந்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இப்படிப்பட்டவனா தான் இருந்திருக்கிறானுங்க. முதல்ல இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட செயல்களை செய்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. நீங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் முழுவதும் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொரிந்து மக்கள்லாம் எவ்வளவு பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு. ரட்சிக்கப்பட்டிருப்பான், இருக்கிற எல்லா அக்கிரமத்தையும் செய்வான், எல்லா அக்கிரமத்தையும். அவ்வளவு பயங்கரமான ஜனங்கள் ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை அறியாது, அல்லது ரட்சிப்பினுடைய அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஒரு விலையேற பெற்றதை நாம் பெற்றிருக்கின்றோமே என்ற ஒரு அந்த காரியத்தை அவங்க தெரிந்து கொள்ளாது இருக்கிறபடினாலதான் அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க என்ன செய்யறாங்க. ஆகையினாலதான் நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, கழுவப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறார். அப்போ இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எந்த ஜனமும், எந்த மக்களும், எந்த மனுஷனும் மீண்டும் அவன் கழுவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை, இல்லை. பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை, இல்லை. ஏனென்றால் அவன் நீதிமான். கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலன் பவுல் இருந்த நாட்கள்ல யோசுவா வந்திருப்பானால் யோசுவாவுக்கே இது எப்படிப்பட்டதா இருந்திருக்குன்னா ஆச்சரியமும் அதிசயமும்
அவனுடைய மனதால, சிந்தையால, எண்ணத்தினால விளங்கிக் கொள்ள முடியாததாய் அது காணப்பட்டிருக்கும். யோசுவா பவுல் அப்போஸ்தலன் காலத்தில் வாழ்ந்திருப்பானால் யோசிச்சு பார்க்க முடியுமா? தேவனுடைய இரத்தத்தினால ஒரு மனுஷன் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு முன்பாக பேச முடியுமா? முதல்ல பேசியிருப்பானால் பேச முடியுமா? தேவனுடைய இரத்தமா? இரத்தங்கிறது சரீரத்திலிருந்து கிழிக்கப்படுவது நிமித்தமாக, சரீரத்திலிருந்து காயம் ஏற்படுவது நிமித்தமாக புறப்படுகிற ஒரு வஸ்து தான், பொருள் தான் இரத்தம். தேவனுடைய இரத்தமா? பார்க்கவே முடியாது, அவர்கிட்ட அணுகவே முடியாது. அப்பேற்பட்ட பயங்கரமானவருடைய இரத்தம் என்று அவனால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை நம்ம பெற்றிருக்கிறோம், அதை கழுவி இருக்கிறோம், அவர் நம்மை கழுவி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டபடியினால அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க, கழுவப்பட்டிருக்காங்க. இப்ப கழுவப்பட்ட அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த மனுஷனை என்ன பெயரிட்டு அழைக்கப்பட வேண்டும் என்றால் நீதிமான். இப்போ அவன் சொல்றான், உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாம பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் தேவன் தன்னுடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறபடியினால மீண்டும் மீண்டும் கழுவக்கூடிய அனுபவத்துக்குள்ள நாம் போக வேண்டுவது இல்லை, தேவையில்லை. பாவம் செய்கிறாங்க, கழுவப்பட்டாலும் பாவம் செய்கிறாங்க. பிசாசுனுடைய பயங்கரமான ஏவுதல்னால சில தேவ பிள்ளைகள்லாம் பாவம் செய்கிறாங்க. ஆனால் பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள், அவர்களால் இருக்க முடியும். ஐயோ, என் தேவன் என்னை கழுவி இருக்கின்றாரே, அவருடைய இரத்தம் என்னை கழுவி இருக்கின்றது, நான் இந்த பரிசுத்தத்தை அடைந்து இருக்கிறேனே, நான் நீதிமானாய் இருக்கிறேனே, இந்த நீதிமானாய் இருக்கிற எனக்குள்ள இப்படி பாவம் பிரவேசித்து அதை செய்தபடினால் ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஓடிடுவாங்க. இதுதான் புதிய ஏற்பாடு. இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய நம்முடைய சபையுடைய உலகத்தில் ஆவிக்குரிய சபையில் இருக்கின்ற வலைதளங்களை யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களோட நிலைப்பாடு. யோசுவா நம்முடைய சபை முன் தோன்றி உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுவதற்கு முன்பாகவே அவனே தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளவதற்காக என்ன செய்யணும், கடந்து வரணும் நம்மக்கிட்ட. இதாங்க உண்மை. அவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவன் நம்மை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு, மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த கழுவுதலின் அனுபவத்தை பெறாது என்ன செய்தாங்க, மரித்தாங்க. அவர்கள் ஆவியில் இருக்கிறபடினால தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு ஆணையும், ஒவ்வொரு பெண்ணையும் தேவன் கழுவுகிற அந்த கழுவுதலை ஆவி நிலையிலிருந்து யோசுவா பார்ப்பானால் ஆச்சரியத்தில் அதிசயத்தில் பிரமித்து அப்படியே போய் நிற்பான். அவனுடைய அனுபவம். ஏன்னா அவனு அந்த சூழ்நிலை தான். உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் கோதேஸ் என்று சொல்லப்படுகிறது. பி ஹோலி, பி செப்பரேட், டு பி செட் அபார்ட், பி செப்பரேட் என்ற வார்த்தையில் இந்த கோதேஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் கிரேக்க வார்த்தையில் சொல்லப்பட்டது ஹகியோசோ என்ற வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. ஹகியோசோ என்றால் செப்பரேட் ஃப்ரம் ஈவில் என்று சொல்லப்படும். அதாவது நான் இந்த பிசாசினுடைய காரியத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பேசப்பட்டிருக்கு. அடுத்தது டு பியூரிஃபை இன்டர்னலி பை ரினியூவிங் ஆஃப் த சோல் என்று சொல்லப்படும். என்ன கவனிங்க, ரொம்ப அற்புதமான பேசப்பட்டிருக்கு. என்னவென்றால் ஹகியாக்ஸோ என்று சொல்லப்படுகிற வார்த்தை டு பியூரிஃபை இன்டர்னலி பை ரினியூவிங் ஆஃப் த சோல் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அப்படி என்றால் என் உள்ளார்ந்த ஆத்துமாவில் புதிதாக்கப்பட்ட நிலையில நான் எப்படி இருக்கின்றேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற வார்த்தை தான் ஹகியாசோ என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தை. அடுத்தது ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் ஆஃப் சின். இது ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் முதற்கொண்டு மல்கியா வரை, ஏன் இயேசு வாழ்ந்த காலத்தில், ஏன் இன்று கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் கூட மரிக்கின்ற, பாவத்தில் மரிக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் பிள்ளைகளும் அவர்கள் பாவத்தினுடைய அந்த குற்ற மனசாட்சியில் மரித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்று வரைக்கும். இந்த ஹகியாசோ என்று சொல்லப்படுகிற வார்த்தை
ஃப்ரீ ஃப்ரம் த கில்ட் ஆஃப் சின். இதுதான் பரிசுத்தமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டுடைய விசுவாசனுடைய அல்டிமேட் பொசிஷன், அல்டிமேட் அண்ட் ரிசீவிங் திங். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனிதன் இந்த உலகத்தில் பாவத்தினுடைய குற்ற உணர்வு இல்லாமல் மரிக்கின்றானோ அவன் எப்படிப்பட்ட நிலையில்னா பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில தான் மரிக்கின்றான். இயேசுடைய இரத்தம் இல்லாம ஒரு மனுஷன் மரிக்கின்றான் என்றால் இந்த பாவத்தினுடைய குற்ற மனசாட்சியோட தான் மரிக்கின்றானே தவிர வேற ஒன்று இல்லை. எந்த மனுஷன் இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறான், இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தையினால அவருடைய ஆவியினால கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமானா இருக்கும். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட எனக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னா பாவத்தின் குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட, அதுதான் அல்டிமேட். தேவனுக்கு இந்த பாவத்திலிருந்து நான் குற்ற உணர்விலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா தைரியமா இயேசுகிட்ட தேவன்கிட்ட போக முடியும். எந்த மனுஷன் குற்ற மனசாட்சி பாவ குற்ற மனசாட்சியோடு இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சுத்திகரித்துக் கொள்ளுகிற அந்த சுய கிரியையானது தேவனுக்கு முன்னாடி மகா அருவருப்பு, பண்ணவே முடியாது. அதற்கு உன்னதமான மேலான ஒப்பற்ற ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவம், ஃப்ரீ ஃப்ரம் த கில்ட் ஆஃப் சின் நான் பெற்றிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உலகத்தில் வலைதளங்களில் ஆவிக்குரிய சபையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் ஃப்ரீ ஃப்ரம் த கில்ட் ஆஃப் சின் என்கிற அந்த ரீதியில் பாவத்தினுடைய குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் உங்களுக்கு அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொன்னான் பழைய ஏற்பாட்டில், யாரு? யோசுவா சொன்னா, உங்க பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் என்னது அற்புதங்களை செய்வார். பரிசுத்தமாக்கப்பட்டாதான் இந்த தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய நிலையில அவங்க இருந்தாங்க. இயேசுவுடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டபடினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேர் என்றால் நீதிமான். அப்படி என்றால் நீதிமானுக்காக தேவன் என்ன செய்வார்? அதிகமாக செய்வார். இந்த 2024 செப்டம்பர் மாதம் 1 தேதியில் வார்த்தையினால ஆவியினால என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கழுவப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், நீதிமானாய் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி இந்த பூமியில அவர் தன்னுடைய பிள்ளையாக வைத்திருக்கிற தன்னுடைய சபையில வைத்து கொண்டு இருக்கிற அவர் எனக்குள்ள அற்புதங்களை செய்வாரா என்றால் கோடி மடங்கு அவர் செய்வார். அதற்கு எந்த விதமான தடை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜென்ம சுபாவம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தன்னுடைய மூதாதையர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த அந்த காரியத்துடைய பாவத்தெல்லாம் சுமந்து கொண்டு இருக்காங்க. ஆகையினால அவர்கள் கழுவப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. நான் கழுவப்பட வேண்டிய நிலையில் இல்லை. ஏனென்றால் தேவன் தன்னுடைய இரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் கழுவக்கூடிய நிலையில நான் இல்லை. ஒரு தரம் கழுவப்பட்ட நான் நித்தியம் வரைக்கும் இந்த கழுவுதலின் தன்மை, இந்த கழுவுடைய பண்பு எனக்குள்ள இருக்கின்றபடினால தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு மீடியேட்டரை வச்சு பேசக்கூடிய நிலையில நான் இல்லை. பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற நிலையில தான் நான் இருக்கின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு தேவன் இந்த பூமியில வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய காரியம் தேவன் எனக்கு வைத்திருக்கிறது. குவாதேஸ் இல்ல, ஹகியாசோ எனக்குள்ள இருக்கு. ஃப்ரீ ஃப்ரம் த கில்ட் ஆஃப் சின். அநேக ஜனங்கள் பாவத்துடைய குற்ற உணர்வு இருக்கின்றபடினால எந்த தெய்வத்தை, அதாவது நம்முடைய தேவன் அல்லாமல் அவர்கள் தாங்களாகவே உண்டாக்கி கொண்ட தெய்வங்களுக்கு முன்பாக கூட போக முடியாத இல்லாத தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு முன்பாக போவதற்கு துணிவு இல்லை. ஏன்? கில்ட் ஆஃப் சின் அவங்களுக்குள்ள இருக்கிறது. எப்போ ரத்தம் கழுவுதல் உண்டாகிறதோ,
ரத்தம் கழுவுதல பெற்ற மனிதன் இந்த உலகத்தில் அவரை மாத்திரம்தான் பார்ப்பான். அவர் தன்னுடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். கழுவப்பட்ட அவனுக்குள்ள என்ன கிடையாது? என்ன கிடையாது? இந்த பாவத்தினுடைய குற்ற உணர்வு அவனுக்கு இல்லை இல்லை இல்லை. நான் எப்பவும் எங்கள் அப்பாட்ட போவேன், எப்பவும் எங்கள் அப்பாட்ட போவேன். எங்கள் அப்பாட்ட போகிறதுக்கு எனக்கு என்ன? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் குற்ற உணர்வோடு இருக்கணும்? நான் ஏன் தயங்கணும்? என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் விட்டு வரும்பொழுது என்ன செய்கிறாங்க? அப்பா பார்த்த உடனே பேகை தூக்கி போட்டுட்டு ஓய்னு ஓடி வந்து என்ன செய்கிறாங்க? கட்டி பிடிக்கிறாங்க. அது அவங்களுடைய எங்கள் அப்பாட்ட நான் ஓடுவேன், எங்கள் அப்பா அதோ நிற்கிறார் என்று சொல்லி என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. அவங்க ஐயோ எங்கள் அப்பா நிற்கிறாரு, ஸ்கூலில் ஒரு பையனை அடிச்சிட்டனே, நான் குற்ற உணர்வோடு அவர்கிட்ட நான் எப்படி போக முடியும்? அதெல்லாம் தெரியாது. ஓடி வருங்க பிள்ளைங்க. எதை? ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டு ஓடி வருவாங்க. ஏ அப்படின்ட்டு. டேய் மெல்ல வாடா, உன்னுடைய பேக் விழுந்தாலும் பரவாயில்ல, நீ விழாதடா, மெல்ல வாடா. ஏறி ஃப்ரண்ட்டு டேங்கில் ஏறி உட்கார்ந்த எத்தனையோ பிக்சர்ஸ், எத்தனையோ வலைதளங்களில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த பிள்ளைக்கு தெரியாது எங்கள் அப்பா நான் கிளாஸில் எப்படி இருந்தேன், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அவருக்கு தெரிந்தாலும் எங்கள் அப்பாட்ட போகிறதுக்கு எனக்கு என்ன? நான் வர்றேன், நான் ஓடுவேன் எங்கள் அப்பா. ஏன்? எந்த மனுஷன், எந்த பிள்ளை பாவத்தின் குற்ற உணர்வு நீங்கி அவன் வாழ்கின்றானோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை எந்த கடவுள் தருகின்றாரோ அந்த கடவுள்கிட்ட அந்த மகன் ஓடி போய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதாங்க உண்மை. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 3:5 வாசிங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இங்க 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்றிருக்கலாம், அல்லது கர்த்தர் இதை உங்களுக்கு செய்வார் என்று சொல்லியிருக்கலாம். இங்க சொல்றாரு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப ஆழமா பேசப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு ஜனம் இருக்கிறது என்றால் அந்த ஜனம் முழுவதும் பார்க்கும்படியாக அந்த ஜனத்திற்கு ஆதரவாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கின்றார் என்றால் அது நடுவில் செய்வதற்கு என்னது அர்த்தம் இல்லையா? நீங்க பாருங்க, உங்கள் மத்தியில் உங்கள் நடுவில் இவர் என்ன செய்வார்? ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு சின்ன இந்த பஃபூன் என்ன செய்வார்? உங்கள் முன்னாடி ஒரு சில ஆட்டங்கள்லாம் ஆடி காமிச்சு சில வித்தையெல்லாம் காமிப்பார். என்னது? வித்தையெல்லாம் காமிப்பார் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தனா போயிட்டு தம்பி இதை பார் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பஃபூனு ஒவ்வொருத்தன் முன்பாக போய் ஒன்றொன்னா விதவிதமாக செய்ய மாட்டான். ஒரு பொது கூட்டத்தில் கூடியிருக்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் சுற்றி இருப்பாங்க. நடுவில் அந்த பஃபூன் என்ன செய்வான்? ஏதாவது கேளிக்கையான ஒரு காரியத்தை செய்வான். பாருங்கள் உங்கள் மத்தியில் இதெல்லாம் செய்தான் என்று சொல்வது போல இந்த யோசுவா ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையை பேசியிருக்கிறான். அப்போ நடு என்று சொல்லப்படும் பொழுது பொதுவாக செய்யப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் அது நடுவில் என்று அல்லது உங்கள் மத்தியில் என்று பேசப்படுகிற வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. எந்த மனுஷனும் எந்த மனுஷையும் ஒரு ஒட்டுமொத்த ஜனமாக ஒட்டுமொத்த குழுவாக தேவன் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவுவது இல்லை இல்லை இல்லை. மறுபடியும் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார், அவர்கள் மத்தியில் செய்தார், அவர்கள் நடுவில் செய்தார். அது பொதுவாக நடைபெற்ற ஒரு அற்புதம், ஒரு நிகழ்வு. அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அற்புதங்களை மத்தியிலும் செய்திருக்கார், அவர்கள் நடுவிலையும் செய்திருக்கிறார். ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்று வரும்பொழுது அந்த ரட்சிப்பு என்கிற சொல்லப்படுகிற அந்த காரியமானது, அந்த அற்புதமானது இந்த ஒட்டுமொத்த ஜனத்தை நான் ஒரே தரம் நான் ரட்சித்துறேன், ஒரே இந்த குழுவை நான் ரட்சித்துறேன், இந்த வீட்டில் உள்ள எல்லா ஜனத்தையும் நான் ரட்சித்துறேன், ஒரே ரட்சிப்பால் ரட்சித்துறேன். அப்படியா? இல்லை, தனித்தனியாய் இண்டிவிஜுவல் மிராக்கிள். அதெல்லாம் ஒருவேளை ஒரே கூட்டமாய் இருந்து அவர்கள்
அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற அந்த ரட்சிப்பை, பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை ஒரே கூட்டமாக இருந்து பெறலாம். ஆனால் ஒரே கூட்டமாக இருந்தாலும் ஒரே கூட்டத்தோடு அவர்கள் அல்ல, தனித்தனியான அனுபவத்தை அவர்கள் பெறுகிறவர்களாக தான் அவர்கள் இருப்பாங்க. தனித்தனியாக தான் அனுபவத்தை பெறுகிறவர்களாக இருப்பார்கள். ஏன் இதை உங்களுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த அற்புதம் என்று சொல்லப்படும் பொழுது பொதுவாய் எல்லோருக்கும் முன்பாக ஒரு ஜனத்திற்கு ஆதரவாக அந்த ஜனத்திற்காக செய்யப்படுகிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி நடந்தது, அது நிகழ்வது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2024 செப்டம்பர் மாதம் 1 தேதியில் எனக்குள்ள இருந்து, அங்க நடுவில் என்று இருக்கிறது, இங்க எனக்குள் என்று பேசப்பட வேண்டும். எனக்குள்ள முதல்ல ஒரு அற்புதத்தை நடப்பித்து, இந்த நடப்பிக்கப்பட்ட இந்த அனுபவமானது மற்ற ஜனங்களுக்குள்ள இது கடந்து செல்வதாக இருக்கும். அங்கே பொதுவாய் நடைபெற்று ஜனங்களுக்குள்ள கடந்து சென்று அவர்கள் உணர்ந்தார்கள், இங்கே ஒரு தனி மனுஷனுக்குள்ள அற்புத காரியங்களை நடைபெறும்படியாக வார்த்தைகளை பேசி அல்லது காரியத்தை நடப்பித்து அல்லது ஏதாவது தேவன் அற்புதமான அதிசயமான பயங்கரமான காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள செய்யும் பொழுது அந்த செய்யப்பட்ட காரியமானது அந்த மனுஷனுக்குள்ளிருந்து என்ன செய்கிறது, ஜனங்களுக்குள்ள பரவுது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிரேக்க வார்த்தையில பவுலாவ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இது எதை பற்றி பேசுகிறதுனா, பி எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எக்ஸ்ட்ராடினரினா என்ன சொல்லலாம், சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலை என்ன செய்யப்படுகிறது. எக்ஸ்ட்ராடினரினா சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலை தான் எக்ஸ்ட்ராடினரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் பை டிஸ்டிங்விஷிங் ஆக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர் செய்யப்படுகிற அந்த செயலானது தனித்துவம் வாய்ந்து பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில தனித்துவம் வாய்ந்ததாக அவருடைய கிரியை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா அற்புதம். இந்த 2024 செப்டம்பர் மாதத்தில் 1 தேதியில் நாம் உட்கார்ந்து இருக்கிற நாம் இதை ஒவ்வொரு மணித்துளியும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றோமே தவிர வேண்டும். அடுத்தது இந்த பாலாவு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது பி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்ல, அதாவது புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் அது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்ற காரியம்தான் இந்த அற்புதம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ஜீவ நாட்டில் முழுவதும் நான் வந்துட்டேன், 2024 செப்டம்பர் மாதம் 1 தேதியில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், 1 தேதியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நான் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா அனுபவத்தையும் நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு வயசு 75, 78, 89, 90 நெருங்கிக்கிட்டு இருக்கு, நான் பார்க்காத அனுபவமா, நான் பார்க்காத ஒரு செயலா, நாம் கண்டிராத காட்சியா என்று நீங்க நினைத்து கொண்டு இருப்பீர்களானால் கிட்டத்தட்ட 1 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ், 1 லட்சத்திற்கு மேல அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில அடைந்திருப்பீர்கள் என்றால் அதை காட்டிலும் வித்தியாசமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது நடப்பிக்க, இந்த நிமிஷத்துல நடப்பிக்க, இந்த வாரத்துல நடப்பிக்க, இந்த நாளில நடப்பிக்க, இந்த வாரத்துல நடப்பிக்க, இந்த மாதத்துல நடப்பிக்க, அல்லது உங்க ஜீவியனுக்கு ஏதாவது ஒரு நாளை தேவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற அந்த நாள்ல அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்நாள்ல அந்த நேரத்தில் தேவன் நடப்பிக்க அவர் கிருபை உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2024 செப்டம்பர் 1 இது ஒருபோது மாற்று கருத்தே கிடையாது. அவன் சொன்னான் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாம் சொல்கிறோம் எங்களுக்கு அது தேவையில்லையா. அவங்க பரிசுத்தமாக்கி கொள்வது பலியிட்டு பரிசுத்தமாக்கி கொள்வாங்க, அல்லது ஏதாவது ஒரு முறைமையின்படி அவங்க பரிசுத்தமாக்கி கொள்வாங்க. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த வஸ்து, அந்த பொருள், அந்த காரியம் என்னவென்றால் தேவனுடைய இரத்தம் என்கிற அந்த வஸ்து, அந்த பொருள், தேவனுடைய இரத்தம் என்கிற பொருள்னால நான் பரிசுத்தமாக்கப்பட்டபடினால அதற்கு மேலே என்ன ஒருவனும் பரிசுத்தமாக்க முடியாது முடியாது முடியாது. அதற்கு மேலே எந்த செயலும் இல்லை. இயேசுவுடைய ரத்தம் கழுவுதலுக்கு மேலே எந்த கழுவுதலும் இல்லை இல்லை இல்லை. அதற்கு மேலே எந்த விதமான முறைமையே கிடையாது கிடையாது கிடையாது. அல்டிமேட் வாஷிங். ஆமென்.
உன்னதமான கழுவுதல், உயர்வான கழுவுதல், மேலான கழுவுதல், மனித சஞ்சாரம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கழுவுதலை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று எனக்கு இல்லை, ஏவன் என்னை பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவப்பட்ட நிலையில தேவன் என்னை வைத்திருக்கிறபடினால, கழுவி வைத்திருக்கிறபடினால ஒருபோதும் நீங்க கழுவி கொள்ளுங்க என்று சொல்லி எனக்கு எவனும் பேச தேவையில்லை, பேச முடியாது. மத்தியில செஞ்சாரு. கழுவப்பட்ட எனக்குள்ள அவர் செய்கின்றார், செய்து கொண்டு இருக்கின்றார், இனி செய்வார். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும், ஏன் ஜீவிய நாட்கள் முழுவதும் இந்த வார்த்தை எனக்குள்ள பயணித்து நான் என் நடுவில் அல்ல, எனக்குள் அற்புதங்களை செய்வார், நான் அதை நடப்பிப்பேன், எனக்குள்ளிருந்து தேவன் நடப்பிப்பார் என்ற வார்த்தை தான் நமக்கு பேசப்பட்டு அதை அனுபவிப்போம். ஒரு வராத பணம் இருக்கு, வந்துடும். தீர்க்க முடியாத வழக்கு இருக்கு, தீர்க்கப்பட்டுடும். ஐயோ எப்படி இது கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி இந்த தீர்ப்பு முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். முடியும், உங்களுக்கு சாதகமாக மாத்திரமே முடியும். ஒருவேளை அநியாயமா செஞ்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் எதிராக வரும். நீதியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் 100க்கு கோடி சதவீதம் தேவனுடைய மனுஷனாய் இருந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் ஜெயத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய தொடங்கி விட்டார், முடித்து விட்டார் என்று பேசுகிறேன். ஜாபு எனக்கு கிடைக்கல, அல்லது என்னுடைய தொழில் எல்லாம் நான் செய்துகிட்டே இருக்கேன், ஒவ்வொரு நேரமும் சான் ஏறினா முளை வழுக்குது. நான் சொல்றேன், இப்பொழுது முளை வழுக்குதுன்னு சொல்றீங்களே, முளை வழுக்கிறதுல 1 கிலோமீட்டர் தூரம் மேலே உங்களுக்காக தேவன் அந்த காரியத்தை, அற்புதத்தை சென்று உயர்த்துவார். சான் ஏற முளை வழுக்குதுன்னு சொன்னவங்க, முளை வழுக்குதுன்னு சொல்றவங்க 1 கிலோமீட்டர் தூரம் உங்களை தேவன் உயர்த்தி விட்டார். வார்த்தை நல்லா பிடிச்சிங்க. 2024 செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் எனக்கு வெளியில இருந்து செய்ய மாட்டாருங்க, எனக்கு உள்ளே இருந்து அவர் செய்து விட்டார். என்னை பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும், இந்த பிரபஞ்சம் என்னை பார்க்கும் பொழுது, தேவ தூதர்கள் என்னை பார்க்கும் பொழுது, பரலோகம் என்னை பார்க்கும் பொழுது, தேவன் என்னை குறித்து நிதானித்து வைக்கின்ற காரியங்கள் விரைவாக முடிக்கத்தக்கதாக எனக்குள் இருந்து அற்புதத்தை நடத்தி விட்டார், நிகழ்த்தி விட்டார் என்ற ரீதியில தான் இந்த வார்த்தையானது இந்த 2024 செப்டம்பர் 1 பயணித்துக் கொண்டிருக்கிறது. வருகிற நாட்கள்ல இந்த வார்த்தையை பெற்ற ஜனங்களாகிய நீங்க வலைதளங்களை, யூடியூப்ல, உலகம் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள அற்புதம் நடைபெற்று கொண்டிருக்கிறத நான் இப்பவே நான் சரீரத்தில் உணர்றேன், நான் பார்க்கிறேன். ஐயோ என்ன மருத்துவம் கைவிட்டுருச்சு, அற்புதம் நடைபெற போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை பாய்ந்து உங்களுக்குள்ளிருந்து ஒரு கழுவுதலை தேவன் கொடுத்து உங்களை விடுதலையாக்கப்படுகிறதை நீங்கள் அனுபவிப்பீங்க, பார்ப்பீங்க. பொருளாதாரத்தில் குறைவு, ஐயோ என் மனைவி பிள்ளைகளோடு நான் இந்த பூலோகத்தை விட்ட கடந்து போறேன், ஒருவேளை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்து உங்கள் நடுவில் இல்லை, உங்களுக்குள் இருந்து செய்து காரியங்களை எளிதாக, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியத்தை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். படிப்பு நேரத்தில் என்னால் கவனிக்க முடியல, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற, படிப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் தேவன் அதம் பண்ணி கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்து நீங்க தான் டாப்பரா வர போறீங்க. நான் பேசுறேன், அறிக்கை செய்யறேன், தீர்மானிக்கிறேன். எவைகளெல்லாம் முடியாது 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 என்று உலகம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் முடிக்கத்தக்கதாக உங்களுக்குள் இருந்து தேவன் அற்புதங்களை செய்து தொடங்கி விட்டாருங்க. முடித்துதான் அவர் செய்வார். தொடங்கினவர் பாதியிலே விட்டுட்டு போறவர் அல்ல, தொடங்கினவர் அப்படியே நிறுத்தி விட்டு போறதல்ல, தொடங்கினவர் முடித்து விட்டு வெற்றியோடு தான் உங்கள் கையிலே ஒப்படைத்து விட்டு போவாரை தவிர வேற ஒன்று இல்லை. இதுதான் 2024 செப்டம்பர் 1 தேதியில தேவன் உங்களோடு பேசுகிற காரியம். உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் அல்ல, செய்வார் அல்ல, செய்து விட்டார். அனுபவித்து விட்டீங்க. கண்களை மூடுவோம். இந்த கால வேலை எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. அந்த வார்த்தை பிரத்யேகமா இனி நாங்கள் கழுவுதலுக்குள்ளாக நாங்கள் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால்
இயேசுவினுடைய இரத்தம் கழுவுதலை காட்டிலும் மேலான கழுவுதல் இந்த அண்ட சராசரங்கள், பூமியில மாத்திரமல்ல அண்ட சராசரங்களில் கூட கிடையாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மேலான கழுவுதலை பெற்ற நாங்கள் இந்த கழுவுதலுக்குள்ளான அற்புதத்தை எங்களுக்குள்ளிருந்து நீங்கள் நடப்பித்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிதாக வந்த எங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களின் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அந்த கழுவுதலுக்குள்ள அனுபவத்துக்குள்ள வந்து புதிதும் ஜீவன் உள்ளவளாகி அந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழுவுதலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை அவர்களுக்கும் செய்தமைக்காமக்கு நன்றி. வலைதளங்களை யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் மருத்துவமனையில ஆண்டவரே ஹல்லேலூயா துயரத்தோடு பிரச்சனையோடு ஆண்டவரே ஹல்லேலூயா அவங்க வியாதியோடு பலவீனத்தோடு நோயோடு இருக்கின்ற அந்த காரியத்தை மாற்றி அவர்களுக்குள் அற்புதத்தை நடப்பித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தம் கழுவுதல்னால கழுவி அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டமைக்காய் விடுதலை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை காணிக்கை செலுத்தல் மூலமாக ஆராதித்து அகமகிழ்வோம், கொண்டாடுவோம். ஆமென்.